சாஃப்ட் கார்னர் வருது இல்ல சார், என்ன அப்படின்னா 108 சீட்டு டிவிக்கு ஜெயிச்சுட்டாங்க, அதிமுக கொடுக்கலாமே, ஏன் அவங்க கொடுக்காம இருக்கிறாங்க? தாவேகா முதலமைச்சர் விஜய் ஆகிறத வந்து அதிமுக விரும்பலையான்னு சொல்லி ஒரு கார்னர் பாயிண்ட், ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு சார். அது நீங்க எப்படி பைத்தியக்காரத்தனமா இருக்குது? அது எப்படி பைத்தியக்காரத்தனம் சொல்லுவீங்க? அவங்க வந்து ஜெயிச்சாங்கன்னா நாங்க அவங்களை எதிர்த்து ஜெயிச்சிருக்கோம், நீங்க வந்து எங்களை கண்டுக்க கூட இல்ல. அதுவும் என்ன சொன்னீங்க, பாஜக மற்றும் பலர் சொன்னீங்கல்ல, பேரை கூட சொல்லல. அதுக்கப்புறம் ஏன் சேலத்துல தான் நிப்பாரா, வேற எங்கேயும் நிக்க மாட்டாரா கேட்டீங்கல்ல. அப்ப ஆதரவு வேணும்னா, நிஜமாவே மக்களுக்கு சேவை செய்யணும், நீங்களே வந்து கேட்கணும். காங்கிரஸ்க்கு இருக்க அமிச்சிங்கல்ல, 5 சீட் இருக்க காங்கிரஸ்க்கு அமிச்சிங்கல்ல, அனுப்புறீங்களா? எந்த காங்கிரஸுக்கு? தமிழ்நாடு காங்கிரஸை கோடிகள் கொடுத்து சில பேர் வாங்கிட்டாங்க அப்படின்னு நீங்க குறை சொன்னீங்களே, அந்த காங்கிரஸ் கிட்ட போயிட்டு நீங்க ஆதரவு கேட்டீங்கல்ல. அப்ப நீங்க எங்களை இன்சல்ட் பண்ணி பேசிருக்கீங்க அப்படின்னும் போது, அப்ப அதிமுக கிட்ட எங்களை வந்து நீங்க நேர பார்த்து பேசணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்தாங்கன்னா அதுல என்ன தப்புன்னு சொல்ல முடியும்? மக்கள் பார்ப்பாங்கல்ல சார், தாவேகா வந்துருச்சு, அதுக்கு அதிமுக ஒரு அரசறையான விஷயத்த பார்த்தாங்க அப்படின்னா அவர் முதலமைச்சர் அந்த வேலையை செய்யல, பாது அதிமுக பாரு இவ்வளவு கண்ணிங்கா இருக்குன்னு சொல்லி அந்த எகென்ஸ்டா வராதா? அப்படி வர நீங்க சொல்றது ஓகே. இந்த 18 வயசுக்கு குறைஞ்ச வயசுல ஒரு பையன் கிரிக்கெட் ஆடுனுங்கிறாரு, 95 ரன் எடுத்துட்டாரு, அவுட் பண்ணிருக்காரு. நவாது சின்ன பையன்பா, 5 வயசுப்பா, அவனை ஒரு செஞ்சுரி அடிக்க விட்டுருக்கலாம்ல அப்படின்னு யாராவது கேட்டா, பைத்தியமாடா நீ அப்படிதானே கேட்போம். அந்த மாதிரி சரிங்க, எலெக்ஷன்ல ஃபைட் பண்ணோம், அவங்க 108 107 ஜெயிச்சாங்க, நீங்க காங்கிரஸ் கிட்ட போனீங்க, வந்தீங்க, நாங்க வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும், எங்களுக்கு தலையெழுத்து கிடையாது.